முருகன் உபதேசம் செய்த சும்மா இரு சொல்லற என்ற இந்த ஆன்மீக தலத்தில் இன்று நாம் தேடும் தேடல் கௌமார சமயம். அதென்ன கௌமார சமயம்? பொதுவாக பாருங்க, இறைவனோட வழிபாட்டில் சிவனை வழிபடுறப்ப அதை சைவம் அப்படின்னு சொல்கிறோம், விஷ்ணு வழிபடுறப்ப அதை வைணவம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சமயம் இருக்கும் பொழுது நம்ம வழிபடுகின்ற முருகப்பெருமான் கந்தக்கடவுள், நாம் சொந்த கடவுள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் குழந்தை தெய்வம், ஏன் சொல்லப்போனால் எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் என் நெஞ்சத்து ஆடவில்லையே முருகா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முருகப்பெருமானை வழிபடுற ஒரு சமயத்துக்கு பேர் தான் கௌமார சமயம். இதில் பாருங்க, ஒரு முருக பக்தனாக இருந்து கடந்த 16 ஆண்டுகளாக முருகனை வழிபடுறேன். இருந்த போதிலும் முருகனை வழிபடுறதுக்கு ஒரு சமயம் இருக்குது. அந்த சமயத்துக்கு கௌமாரம் என்று ஒரு பெயரும் உண்டு. அதில் முருகப்பெருமானை திருப்புகள் பாடணும், கந்தர் அனுபூதி பாடணும், கந்தர் அலங்காரம் பாடணும், வேல்மாறல் பாடணும், இப்படிலாம் எண்ணற்ற பாடல்கள் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாகத்தான் தெரியும். இதுக்கு முன்னாடி முருகனை நான் வழிபடுவேன், வழிபட்டாலும் முருகா, கந்தா, கடம்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு முருகனுக்காண்டி ஒரு சமயம் இருக்குது, அது இத்தனை பாடல்கள் இருக்குன்றதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருந்தது. இருந்த போதிலும் இந்த வயதிலேயாவது முருகனை நினைக்க வேண்டும், முருகனை பாட வேண்டும், முருகன் சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை இப்போதாவது முருகன் கொடுத்தாரே என்று நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம், அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்வார், இந்த உடம்பில் கண், காது, மூக்கு, வாய், தொடுதல் என்ற இந்த உணர்வு இருக்கும் பொழுதும் எலும்பு, சதை, ரத்தம், தண்ணீர் என்ற நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே முருகனை நினையுங்கள், முருகனை போற்றி திருப்புகள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ பாடாம அந்த காலன் உங்களை பிடிக்கும் பொழுது நீங்கள் திருப்புகள் பாடுவீங்கள் அப்படின்ட்டு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருப்பார். அது கூட அழகாக சொல்லியிருப்பார் திருப்புகளில், காலன் என்னை அணுகாமல் உனதிர் காலில் வழிபட அருள்வாயே முருகா என்று அழகாக சொல்லியிருப்பார் அருணகிரிநாத சுவாமிகள். அப்படி முருகப்பெருமானுக்கென்று ஒரு சமயம், அந்த சமயத்தில் முருகப்பெருமானை முழுமுதற் கடவுள், முத்தமிழ் கடவுள், அப்படி முருகப்பெருமானை போற்றி உள்ள இந்த கௌமார சமயத்தில் உள்ள தத்துவங்கள் என்ன, அதில் உள்ள சரித்திரங்கள் என்ன, அதில் உள்ள பாக்கியங்கள் என்ன, முருகன் நமக்காக என்ன சொல்லி உள்ளார் என்று எண்ணற்ற விஷயங்களை இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதற்கு இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ இந்த கௌமாரம் என்ற சமயத்தை நம்மளுக்கு முதல்ல கொடுத்தது யாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும். சாத்தாத் சிவபெருமானே உருவமாக இருந்த ஆதிசங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரியவர் தான் இந்த கௌமார சமயத்தை நமக்கு கொடுத்தார். 6 சமயங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானின் சமயம் 6 சமயங்களில் முதன்மையானது. இந்த ஆதிசங்கரை பற்றி அடுத்து வர காணொலிகளை முழுமையாக பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் எண்ணற்ற சமயங்கள் இருந்தப்ப அத்தனை சமயங்களும் நாம் வழிபடக்கூடிய முதன்மையான சமயங்கள் 6 சமயம் என்று கூறி சட்சமயம் என்று சொல்லி நம்மளுக்கு இந்த கௌமார சமயத்தையும் அதோடு கலந்து நமக்கு கொடுத்தார். அதை நாம் முழுவதையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதிசங்கரை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரும் பதிவுகளில் கௌமார சமயம் என்றால் என்ன, முன்பு சொன்னது போன்று சிவனை வழிபடும் பொழுது சைவம் என்கின்றோம், விஷ்ணுவை வழிபடும் பொழுது வைணவம் என்கின்றோம், நாம் தமிழ் கடவுள், முத்தமிழ் கடவுளை வழிபடும் சமயத்தை தான் கௌமாரம் என்கின்றோம். அப்போ இந்த கௌமாரம் என்றால் என்னன்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வரும். பொதுவாக முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா குமரன் என்று சொல்வோம். குமரன் என்றால் அழகானவன், என்றும் அழகானவன், இளமையானவன் என்று பொருள் என்பதாக ஆதிசங்கரர் கூறுகிறார். அடுத்து வரும் பதிவுகளில் கௌமார சமயத்தில் உள்ள தத்துவங்கள் என்ன, அதில் உள்ள ரகசியங்கள் என்ன, முருகன் கையில் இருக்கும் வேலின் தத்துவம் என்ன, மயிலின் தத்துவம் என்ன, மயிலின் காலடியில் உள்ள பாம்பின் தத்துவம் என்ன, முக்கியமாக முருகன் இடது கையில் இருக்கும் சேவலின் தத்துவம் என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆதரியுங்கள். சும்மா இற சொல் அற என்ற இந்த முருகன் உபதேச சேனலை. முருகாச்சரணம்.